திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ரூபாய் 1.5 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜன்னல் வழியாக பணத்தை வீசிவிட்டு தப்ப முயன்ற ஊழியர்கள் இடைத்தரகர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா வழங்க கேட்கலாம். கலிஃப் அப்துல்லா விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் திண்டிவனம் புதுவை சாலையில் இயங்கி வருகிறது. வட்டார போக்குவரத்து அலுவலராக முக்கண்ணன் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளராக சவுந்தரராஜன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகனங்களுக்கு எஃப்சி எடுத்தல் போன்றவர்களுக்கு தொடர்ந்து அலுவலக ஊழியர்கள், புரோக்கர்கள் மற்றும் இடைதாரர்கள் மூலமாக தொடர்ந்து லஞ்சம் தருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து இன்று மாலை திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகன் மற்றும் ஆய்வாளர் ஈஸ்வரன், சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் சங்கரபரணி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்பொழுது அலுவலக ஊழியர்கள், இடைதாரர்கள் மற்றும் புரோக்கர்கள் ஆகியோர்களிடமிருந்து 1.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைவு செய்து கண்ட அலுவலக ஊழியர்கள், இடைதாரர்கள் மற்றும் புரோக்கர்கள் ஆகியோர் ஜன்னல் வழியாக பணத்தை வீசி அங்கிருந்து தப்ப முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. மோனிஷா. கலிஃப் அப்துல்லா, தகவல்களுக்கு நன்றி.